மை லவ்லீஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாம இன்னைக்கு பார்க்க போறது 4 minutes எபிசோட் 3 தான். எபிசோட் 3 பாக்குறதுக்கு முன்னாடி எபிசோட் 2 லாஸ்ட்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ரீக்கப் பார்த்துட்டு வந்தாதான் கதையோட கண்டினியூஷன் புரியும். கோனோட இல்லீகல் டிபார்ட்மெண்ட்ல வேலை செஞ்ச நான்ற பொண்ணு அங்க நடக்கிற எல்லா விஷயத்துக்கான இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணிட்டு வந்து டைம் கிட்ட கொடுத்தது வரைக்கும் பார்த்தோம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லயே டோனோட தம்பியோட பாடி எங்க இருந்துச்சோ அதே இடத்துல இன்னொரு பாடி இருக்குது. சொல்ல போனா அதே பேட்டர்ன்ல தான் தலையிலயும் அடிபட்டு இருக்குது. கண்டிப்பா இது சீரியல் மர்டர் தான் நான் நினைக்கிறேன். யாரோ ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற இன்ஸ்பெக்டர் கரெக்டா சொல்லிட்டுறாரு. இன்னொரு பக்கம் ஹாஸ்பிட்டல்ல காட்டினா டோம் கண்ணை முழிச்சிட்டான். அம்மா எனக்கு என்னாச்சுன்னு கேட்டுட்டு இருக்கான் டோம். உன்னை அட்டன் பண்ண வேண்டிய பொசிஷன் நான் கிடையாது, கிரேட் கேட்டுக்கிட்டதுனாலதான் நான் உன்னை அட்டன் பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்கான். அம்மா எனக்கு என்னதான் ஆச்சுன்னு டோம் கேட்க, கிரேட் உன்னை இங்க சேர்க்கும் போது என்ன தெரியுமா சொன்னான், உன்னோட இன்னொரு ஃப்ரெண்ட் உன்னை அடிச்சிட்டதாவும் உன்னை அவன் தான் காப்பாத்திட்டு வந்து இங்க சேர்த்ததாவும் என்கிட்ட சொன்னான். உன்னை ஸ்பெஷல் கேர் எடுத்து பாத்துக்க சொன்னான்னு சொல்லிட்டு இருக்கான் டைம். கிரேட் எப்போ வந்தான்? ஆமா நான் டைட்டில் கூட தான் பேசிட்டு இருந்தேன், எனக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி திருத்திருன்னு டோம் முழிச்சிட்டு இருக்க. ரெஸ்ட் எடுங்க, அதுக்கப்புறம் இத பத்தி நாம நினைச்சு பாத்துக்கலாம், புரியுதா? ரெஸ்ட் எடுத்தா எல்லாமே சரியா போயிடும்னு சொல்லிட்டேன். ஆனி பெட் நம்பர் 4ல இருக்கிற பேஷண்டோட சாட்டை எடுத்துட்டு வாங்கன்னு கேட்டுட்டு இருக்கான் டைம். ஆனா அந்த கேஸ டான் பாக்குறாருன்னு ஆனி சொல்ல, டான பாக்குறான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா டான் தான் அந்த இடத்துல நின்னுட்டு இருக்கான். இந்த பேஷண்ட் நேம் நான்சு. டைம் எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க? அந்த பேஷண்டோட ஆக்சிஜன் லெவல் டிஸ்கிரீஸ் ஆயிடுச்சு, நீ தானே பண்ணன்னு கேட்டுட்டு இருக்கான் டான். என்னோட பேஷண்ட சாகவாத்து விடு, இந்த மாதிரி நரக வேதனை அனுபவிக்கிறதுக்கு அவங்க சாகிறது எவ்வளவு மேலுன்னு டைம் சொல்ல, என்ன நீ காமெடி பண்ணிட்டு இருக்கியா? நான் ஆல்ரெடி மார்பின்லாம் ஆர்டர் பண்ணிட்டேன், கண்டிப்பா நான் அவங்கள காப்பாத்த தான் போறேன். அவங்க மூச்சு விடுறது எனக்கு நல்லா தெரியுது, கண்டிப்பா நான் உங்களை காப்பாத்தாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு டான் அங்கிருந்து கிளம்பிடுறான். டைமுக்கு தான் கடுப்பாயிருது. இன்னொரு பக்கம் கோனை காட்டினா மறுபடியும் ஃபாக்கோட தான் இன்டிமேட்டா இருந்திருப்பான் போல. போனை எடுத்து டோன் கிட்ட இருந்து மிஸ்காலா வந்திருக்குது. அதை பார்த்துட்டு அங்க இருக்கிற இன்னர்வேர்ஸ் எல்லாம் காட்டினதுக்கு அப்புறமா தான் அவன் இன்டிமேட்டா இருந்திருக்கிறதே தெரிய வருது. இன்னொரு பக்கம் கிரேட்ட காட்டினா அமைதியா நின்னுட்டு இருக்கான். அவனோட வாட்ச்ல 11 மணி 1 நிமிஷம் காட்டிட்டு இருக்குது. இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக அவனோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி இப்ப எவ்வளவு டைம் ஆகுதுன்னு கேட்டுட்டு இருக்கான். கிரேட் 9:31 ஆகுது, எதுக்குடா கேட்ட, இதுக்குதான் கால் பண்ணியான்னு கேட்டுட்டு இருக்கான். இல்லடா சும்மா தான் கேட்டேன், நீ காலை கட் பண்ணுன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டு வாட்ச் பார்த்தா சடனா 11:01 ஆயிடுது. கிரேட்டோட மைண்டுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. போனை டப்புன்னு வச்சிடுறான். அப்படியே கிளாஸுக்கு வந்தா கிளாஸும் போயிட்டு இருக்குது. என்னதான் கிளாஸ் போயிட்டே இருந்தாலுமே நமக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி டிஃபரெண்டா நடக்குதுன்னு சொல்லிட்டு கண்டினியூஸா அதை பத்தி நினைக்காத நிமிஷமே கிடையாது. கரெக்டா கிளாஸ் முடியும் போது 11:01 ஆகுது. கிரேட் நீ இங்கதான் இருக்கியா? உன்கிட்ட ஒருத்தர் இதை கொடுக்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு மில்க் டீ கொடுத்துட்டு இருக்கா. யார் கொடுத்தாங்கன்னு கேட்டுட்டு இருக்கான். கிரேட் ரொம்ப ஹார்ட்டா ஹேண்ட்ஸமா ஒரு ஆள் தான் கொடுக்க சொன்னாருன்னு சொல்லிட்டு மோட் சொன்னதோடனே அந்த மில்க் டீயை திருப்பி பார்த்தா அங்க ஒரு நோட்ஸ் இருக்குது. உன்னோட காயத்துக்கு மருந்து போடுறதுக்காக ஹாஸ்பிட்டல் வர மறந்துடாதுன்னு எழுதியிருக்கான். இத பார்த்ததோடனே கண்டிப்பா டைம் தான் வந்திருக்கான்னு சொல்லிட்டு வேகமா வெளியில போய் பார்த்தா டைம் தான் வந்திருக்கா, நடந்து போயிட்டே இருக்கான். நீங்க இங்க வரத்துக்கு முன்னாடி எனக்கு ஏன் கால் பண்ணலன்னு கிரேட் கேட்க, நீ கிளாஸ்ல இருக்கிறத நான் பார்த்தேன், அதனால உன்னை டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு அமைதியா போயிட்டான்னு சொல்லிட்டு இருக்கான். ஆமா எதுக்காக வந்தீங்க, ஏதாச்சும் உங்களுக்கு வேணுமான்னு கிரேட் கேட்க, எனக்கெல்லாம் எதுவும் வேணாம், உன்னோட காயத்துக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண மறந்துடாதுன்னு சொல்றதுக்காக தான் நான் வந்தேன் டைம் சொல்ல, இதை சொல்றதுக்காக தான் நீங்க இவ்வளவு தூரம் வந்தீங்களா? ஆமா எனக்கு தாய் டீ பிடிக்கும்னு உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டுட்டு இருக்கான். கிரேட் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் இங்க இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட தான் நான் கேட்டேன் டைம் சொல்ல, எந்த ஃப்ரெண்ட பத்தி பேசுறீங்கன்னு கிரேட் கேட்க, சும்மா ரேண்டமான பர்சன் கிட்ட தான் நான் கேட்டேன், அவங்கள பத்தி எந்த டீட்டெயில்ஸுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான் டைம். டாக்டர் நீங்க ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா நடந்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். கிரேட் ஒருவேளை நான் உனக்கு ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா நடந்துக்கிற மாதிரி தெரிஞ்சா ஐ எம் ரியலி சாரி. நான் கேட்க மறந்துட்டேன், இன்னைக்கு ஈவினிங் நீ ஃப்ரீயா இருக்கியா? நம்ம 2 பேரும் சேர்ந்து டின்னர் சாப்பிடலாமான்னு கேட்டுட்டு இருக்கான் டைம். மேபி இன்னொரு நாள் நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிட போலாமா? எனக்கு அசைன்மெண்ட் வேற இருக்கிறதுனால அதுக்கே டைம் பத்தாது. இந்த டீக்கு ரொம்ப தேங்க்ஸ், நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புனா கிரேட்டோட மனசு படபடன்னு அடிச்சுக்க ஆரம்பிக்குது. எப்பயும் போல பழையபடி பாஸ்டுக்கே வந்துட்டான். கிரேட் அங்கிருந்து கிளம்பும் போது 4 மணி 33 நிமிஷம் ஆகுது. ஃபைனலா பாஸ்டுக்கு வந்ததோடனே 4 மணி 26 நிமிஷம் ஆகுது. போனையே வெறிக்க பாத்துட்டு இருக்கான். எனக்கு எதுவும் தேவையில்ல, உன்னோட காயம் குணமாகுற வரைக்கும் நீ ஹாஸ்பிட்டலுக்கு வரணும், அது சொல்றதுக்காக தான் நான் வந்தேன்னு சொல்லிட்டு இருக்கான் டைம். இதுக்கு முன்னாடி ஃபியூச்சரை பாக்குறத பத்தி நான் உங்ககிட்ட கேட்டேனே, ஞாபகம் இருக்குதான்னு கேட்டுட்டு இருக்கான். கிரேட் எனக்கு ஞாபகம் இருக்குது, என்னன்னு கேட்டுட்டு இருக்கான் டைம். அந்த சைக்காட்டிக் பர்சன் நான் தான், வேற யாருமே கிடையாது. என்னால 4 நிமிஷத்துக்கு முன்னாடி நடக்க போற ஃபியூச்சரை பார்க்க முடியும், அதனாலதான் நான் இன்னைக்கு அந்த மாதிரி கேட்டேன்னு கேட்டுட்டு இருக்கான். கிரேட் அதுக்கான சிம்டம்ஸ் ஏதாச்சும் இருக்குதான்னு கேட்டுட்டு இருக்கான் டைம். எனக்கு தாய் டீ பிடிக்குன்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது, அதுக்கு காரணம் நீங்க யூனிவர்சிட்டில என்னோட ஃப்ரெண்டு கிட்ட கேட்டிருக்கீங்க. அதுவும் இல்லாம நீங்க என்ன டின்னருக்கு இன்வைட் பண்றதுக்காக தான் இங்க வந்திருக்கீங்க, கரெக்டா?
நான் எப்பெல்லாம் தனியா இருக்கனோ 11 மணி ஒரு நிமிஷத்துக்கு கிளாக் அப்படியே நின்னுடுது. டைம் பாக்குற வாட்ச் கூட ஸ்ட்ரேஞ்சா நடந்துக்குது. ஆனா நான் வேற யார் கூட நான் இருந்தேனா எல்லாமே நார்மலா இருக்குது. இதுக்கு முன்னாடி என்னோட லைஃப்ல நடக்காத விஷயம்லாம் ஃபிளாஷ் மாதிரி என்னோட மைண்ட்ல வந்து வந்து போகுது. எனக்கு என்ன நடக்குது, என்னோட கண்டிஷன் எதுக்காக இந்த மாதிரி இருக்குது, இந்த கண்டிஷனுக்கு பேர் என்னன்னு கூட எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கான் கிரேட். ஆக்சுவலி இத பத்தி எல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. நான் ஒரு சர்ஜன். எனக்கு தெரிஞ்ச எக்ஸ்பர்ட் என்னோட ஃப்ரெண்ட் எல்லார்கிட்டயும் கேட்டு இதுக்கான ஆன்சரை நான் கண்டுபிடிச்சு உன்கிட்ட சொல்றேன், கவலைப்படாத. உன்னோட உட்ட கரெக்டா கிளீன் பண்ணி நல்லா ரெஸ்ட் எடுத்தா இது எல்லாமே சரியா போயிடும். இதுக்கு மேல நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு டைம் அங்கிருந்து கிளம்பிட்டு இருக்கான். டாக்டர், எனக்கு பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்ப தேங்க்ஸ் இன் கிரேட் சொல்ல, என்ன டைம் சொல்லி கூப்பிடு, அப்பதான் நம்ம 2 பேரும் சீக்கிரமா க்ளோஸ் ஆக முடியும்னு சொல்லிட்டு இருக்கான் டைம். டாக்டர், சாரி டைம். என்னோட காயத்துக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நாம 2 பேரும் சேர்ந்து டின்னர் சாப்பிட போலான்னு சொல்லிட்டு இருக்கான் கிரேட். டைம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததோடனே டேனை பார்க்க தான் போயிருக்கான். அவன் என்னடான்னா திருப்பிட்டு உட்காந்துட்டு இருக்கான். டேன், நீ எதுக்காக திரும்பி உட்காந்துருக்க? உன்னோட தலையை பார்த்து என்னால பேச முடியாது. நீ எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க? என் மேல கோபமா இருக்கியா என்ன? உன்னோட பேஷண்ட் விஷயத்துல தலையிட்டதுனால தான் நீ இந்த மாதிரி இருக்கியா? அது சரி பண்றதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். உனக்கு என்ன வேணும் கேளு, அதை நான் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கான் டைம். அதை நீனே கண்டுபிடின்னு சொல்ல, டேய், என்னை பார்த்தா உனக்கு எப்படிடா தெரியுது? நான் ஒன்னும் உன்னோட ஹஸ்பண்ட்லாம் கிடையாது. உனக்கு பிடிச்சது பிடிக்காதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்கு புரியுதான் டைம் சொல்ல, எனக்கு பிடிக்காத விஷயத்த செய்யாம இருக்கிறதுக்கு நீ என்னோட ஹஸ்பண்டா இருக்கணும்னு எந்த அவசியம் கிடையாது. இதுக்கு மேல நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு சொன்னா மட்டும் போதும்னு சொல்லிட்டு இருக்கான் டான். ஓகே, இதுக்கு மேல நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான் டைம். நீ எப்படி தெரியுமா சரியான இம்சை, என்ன பிடிச்ச சனிய. டாக்டர், டைம் உங்களுக்கு என்னதான் வேணும், எதுக்காக என்ன கொலையா கொல்றீங்கன்னு டான் கேட்க, இப்போதான் கிரேட்டுக்கு நடந்த எல்லா விஷயத்தையுமே டைம் சொல்லிட்டு இருக்கான். ஆனா என்ன பண்றது, இதெல்லாம் கேட்க கேட்க டான் காமெடி தான் பண்ணிட்டு இருக்கான். காமெடி பண்ணாம ஒழுங்கா சீரியஸா கேட்கும் போதே ஆன்சர் பண்ணிடு, இல்லன்னா நான் எசுக்கு புசுக்க ஏதாச்சும் பண்ணிட்டேன்னா நீ என்ன திட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். என்னதான் டைம் சீரியஸா பேசினாலுமே டான் பையன் காமெடி பண்றதை மட்டும் விடல. சைக்கோ வார்டுல இருந்து நேரா வந்துட்டியான்னு சொல்லிட்டு கலாச்சிட்டு இருக்கான். எக்ஸாக்டா 4 நிமிஷத்துக்கு முன்னாடி நடக்கிறது மட்டும்தான் கிரேட்டுக்கு ஞாபகம் வரதுனால அதை பத்தி கண்டினியூஸா டைம் கேட்டுட்டே இருக்கான். டான் அவனுக்கு தெரிஞ்ச டீட்டெயில் எல்லாத்தையுமே சொல்லிடுறான். இன்னொரு பக்கம் கிரேட்டை காட்டினான். கோட் ஷூட் எல்லாம் போட்டுக்கிட்டு கிளப் மாதிரி இருக்கிற இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கான். சடனா அப்படியே கட் பண்ணி மால்ல காட்டுறாங்க. சடனா கிரேட் டைம் கூட தான் போயிட்டு இருக்கான். 2 பேருமே எக்ஸ்கலேட்டர்ல போனவங்க மேல போனதோடனே இங்க வேணாம் எனக்கு பசிக்கலன்னு சொல்லிட்டு கீழே போயிடுறாங்க. கீழே போய் பார்த்தா நிறைய கிளவுன் மிஷின் இருக்குது. அந்த மிஷினை பார்த்ததோடனே கிரேட்டுக்கு விளையாடணும் போல இருந்திருக்கும் போல. அதுகிட்டவே நிக்கிறத பார்த்ததோடனே டைம் என்ன பண்றான்னா காயின்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு இருக்கான். எப்படியாச்சும் ஒரு பொம்மையாச்சும் எடுத்துருவோம்னு சொல்லிட்டு பிளே பண்ணான். கிரேட்டாலாச்சும் சுத்தமா முடியல. நீ தலையை பிக் பண்ணணும்னு நினைச்சுன்னா கண்டிப்பா பொம்மையை பிக் பண்ணவே முடியாது. நீ தலையை எய்ம் பண்றதை விட்டுட்டு பாடியும் நெக்கையும் எய்ம் பண்ணனா கண்டிப்பா பொம்மையை பிக் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இருக்கான் டைம். டைம், இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் கிரேட் கேட்க, நிறைய பேர் விளையாடுறத பாத்திருக்கேன், இங்க பாரு நான் ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு டைம் கரெக்டா ஒரு பொம்மையை பிக் பண்ணிடுறான். இது என்னோட டர்ன்னு சொல்லிட்டு கிரேட்டும் ட்ரை பண்றான். ஆனா என்ன பண்றது, மறுபடியும் பல்பு தான் வாங்கினான். விளையாடி போர் அடிச்சதுனால கிரேட் ஒரு ஓரமா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். டைம் என்ன பண்றான்னா கரெக்டா இன்னொரு பொம்மையும் வின் பண்ணிட்டான். டைம் எடுத்துட்டு வந்த அந்த 2 பொம்மையும் அவ்வளோ கியூட்டா இருக்குது. அன்னைக்கு நைட்டும் ஆயிடுது. டைமை டிராப் பண்றதுக்காக கிரேட் தான் வந்திருக்கான். இங்கதான் நான் இருக்கேன் டைம் சொல்ல, அம்மா நீங்க உங்களோட பாட்டி கூட தான் இருக்கீங்களா, வேற யாருமே கிடையாதான்னு கேட்டுட்டு இருக்கான். நான் எங்க இருக்கும் போது என்னோட அப்பா அம்மா 2 பேருமே செத்து போயிட்டாங்க, நாங்க 2 பேர் மட்டும் தான் இருக்கோம்னு சொல்லிட்டு இருக்கான். கேட்கவே டஃப்பான சுச்சுவேஷன்ல இருக்கிற மாதிரி எனக்கு தோணுதுன்னு கிரேட் சொல்ல, நீ என்ன டஃப்னு ஈஸியா சொல்லிட்ட, நீ நினைக்கிற மாதிரி டஃப் எல்லாம் கிடையாது, ரொம்ப ரொம்ப டஃப். எப்படியாச்சும் ஒரு நல்ல நிலைமைக்கு போகணுன்றதுக்காக தான் கஷ்டப்பட்டு படிச்சு டாக்டர் ஆக போறேன். கண்டிப்பா என்னோட நிலைமை மாறும் நினைச்சுதான் நான் அவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சேன். கண்டிப்பா என்னோட சுச்சுவேஷன் உனக்கு புரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். நீ சொல்றதும் கரெக்ட் தான், என்கிட்ட மணி இருக்குது, ஆனா நான் சந்தோஷத்தை பார்த்ததே கிடையாதுன்னு கிரேட் சொல்ல, அதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கான் டைம். நீ நினைக்கிற மாதிரி என்னோட லைஃப்லாம் கிடையாது. நானும் என்னோட அம்மாவும் மட்டும்தான் சந்தோஷமா இருந்தோம். எங்க அப்பாவோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் சூசைட் அட்டன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா என்னோட அப்பா கூடயும் என்னோட அண்ணா கூடயும் வாழ ஆரம்பிச்சிட்டேன். என்னோட பேரண்ட்ஸ் காசு சேர்க்கறதுலயே குறியா இருந்தாங்க. சொல்ல போனா நாங்க வெல்த்தியரா ஆயிட்டே போனோம். நான் சின்ன பையனா இருக்கும்போது ஒரு சில டைம்ல என்னோட அப்பா கிட்ட கேட்பேன், வாங்கப்பா க்ளோவ் மிஷின்ல விளையாடலாம்னு சொல்லிட்டு. அதுக்கு அவர் என்ன தெரியுமா சொல்லுவாரு, டைம் வேஸ்ட் பண்ற விளையாட்டெல்லாம் விளையாடக்கூடாது, எதுக்காக பொம்மைக்காக அவ்வளவு டைம் வேஸ்ட் பண்ணணும், உனக்கு என்ன பொம்மை தானே வேணும்னு சொல்லிட்டு ஆயிரக்கணக்கான காசு கொடுத்து நிறைய பொம்மை எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. இப்ப அந்த பொம்மையெல்லாம் எங்க போட்டிருக்கு என்னாச்சுன்னு கூட எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கான் கிரேட்.
உனக்கு க்ளோ மிஷின்ல விளையாடணும்னு தோணுச்சுன்னா எனக்கு கால் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கான் டைம். கிரேட் என்ன பண்றான்னா டைமோட கையை பிடிக்கிறதுக்காக அவனோட கை மேல வச்சிட்டு இருக்கான். ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி டைம் தான் கிரேட்டோட கையை பிடிச்சிருப்பான். கிரேட்டோட கண்ணுக்கு இவங்க 2 பேரும் இன்டிமேட்டா இருக்கிற மாதிரி விஷுவல்ஸ் எல்லாம் வந்து வந்து போயிட்டு இருக்குது. சரி ஓகே இதை ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு மெதுவா பக்கத்துல கிஸ் பண்ணலான்னு போகும்போது சிவபூஜையில கரடி தூந்த மாதிரி டைமோட பாட்டி குப்பை போடுறதுக்காக வந்த சவுண்டு கேட்டு 2 பேருமே அமைதியாயிடுறாங்க. இந்த மாதிரி ஒரு தரமான சம்பவத்துக்காக நம்மலாம் கிடையா கிடந்தா இந்த மாதிரி பண்ணிட்டானுங்கப்பா. ஓ நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். உன்னோட பிரச்சனை எல்லாத்தையுமே என்னோட கொலிக்கிட்ட சொன்னேன். அவர்கிட்ட அந்த மாதிரி ஒரு பேஷண்ட் இருக்கிறதா வேற அவன் சொன்னான். என்னோட கொலிக்கிட்ட சொல்லி அவரோட பேஷண்ட்டுக்கும் உனக்கும் மீட்டிங் ஏற்பாடு பண்றேன் நெக்ஸ்ட் டைம், ஓகேவா? சரி ஓகே எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு இருக்கான் டைம். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இந்தாங்க இதையும் எடுத்துட்டு போங்க. இன்னைக்கு எனக்கு ரொம்ப ஃபன்னா இருந்துச்சு. இந்த ஃபன்னை கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு பொம்மையை கொடுத்துட்டு இருக்கான் கிரேட். மறுபடியும் பார்க்கலாம்னு சொல்லிட்டு டைம் அங்கிருந்து கிளம்பிடுறான். என்னதான் டைம் அங்கிருந்து போனாலுமே கிரேட்டால அவனை பத்தி நினைக்காம இருக்கவே முடியல. இன்னொரு பக்கம் சமாரின காட்டினா பயப்புல கூட தான் பயங்கரமா அஜல் குஜலா இருந்திருக்கான். இந்த மாதிரி இருக்கும்போது டயர்டா இருக்குமா இல்லையா? பயப்புல பயங்கர டயர்டா இருக்கும் போது இந்த என்ன பண்றானா சீக்ரெட்டா இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாமே சமாரின் என்ன பண்ணுவாருன்னா அவரோட கழுத்துல போட்டிருக்க நெக்லஸ்ல தான் வச்சிருப்பாரு. அந்த டிரைவர் கரெக்டா கழுத்து என்ன பண்றான்னா அவளுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாம் காப்பி பண்ணி அவளோட போன்ல எடுத்துட்டே இருக்கும் போது கரெக்டா சமாரின் கண்ணு முழிச்சிட்டாரு. என்ன கர்மத்தடி நீ பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அவளை அடிக்கவே ஆரம்பிச்சுட்டாரு. இதுக்கும் மேல இங்க இருந்தா கண்டிப்பா நம்மளால முடியாதுன்னு சொல்லிட்டு வேகமா என்ன பண்றான்னா சாமரின்னு அடிச்சுட்டு அங்கிருந்து தப்பிக்க பாக்குறா. ஆனா அவளால முடியல. பயங்கரமா இந்த சாமரின்னு அடிச்சிட்டாரு. எப்படியாச்சும் இங்கிருந்து தப்பிச்சு போகணுன்றதுக்காக என்ன பண்றான்னா அவளோட போனை எடுத்துக்கிட்டு வேகமா வந்து கால் பண்ணிட்டு இருக்கா. ஃபாவோட கால் அட்டன் பண்ணி ஆப்போசிட்ல யாரோ பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி அது வேற யாருமே கிடையாது, அது டைம் தான். நான் மாட்டிக்கிட்டேன், எப்படியாச்சும் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும்போது சாமரின்னு சுட்டுடுறாரு. ஃபாவோட பாடி எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு சார் இந்த போன் ஆனே ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு இருக்காரு சாமரின். போய் அதை ஃபிக்ஸ் பண்ணுங்க, நம்மளுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சே ஆகணும். சாமரி நான் உங்களுக்கு ஒரு லொகேஷனை அனுப்பியிருக்கேன், அந்த லொகேஷனுக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் கோன். பயங்கரமான ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குது. ஆனா என்ன பிரச்சனைன்னு மட்டும்தான் புரியவே மாட்டேங்குது. எதுக்காக டைம் இந்த மாதிரி பண்றேன்னு தெரியல. அப்படியே போலீஸ் ஸ்டேஷன்ல வின்ன காட்டான். டோனோட தம்பி கேஸை தான் டீல் பண்ணிட்டு இருக்கான். கரெக்டா அந்த இடத்துக்கு சீஃப் வந்துடுறாரு. இதுக்கு மேல நீ அந்த கேஸை பார்க்க தேவையில்ல, இது எல்லாத்தையும் நானே ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. சார் ஆனா நான் முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான் வின். இங்க பாருங்க மிஸ்டர் வின், சொல்றத மட்டும்தான் செய்யணும். இதுக்கு மேல நான் தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அடெல்லாம் பிடிக்க கூடாது. கேஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இன்னொரு பக்கம் டோனை காட்டினா அவனோட தம்பி இறந்து போன வருத்தத்துல பயங்கரமா கடுப்பா இருக்கான். கண்ணா பின்னான்னு எல்லாத்தையும் உடைக்க ஆரம்பிச்சிடுறான். ஒரு வழியா அவனோட கோவம்லாம் தணிஞ்சதுக்கு அப்புறமா என்ன பண்றான்னா எப்பயுமே அதிகமா ட்ரக் எடுத்துக்கிறவன் இன்னைக்கு ஓவரா எடுத்துட்டே இருக்கான். இவன் ட்ரக் இந்த மாதிரி எடுத்துட்டே இருக்கும்போது யாரோ காலிங் பெல்ல பிரஸ் பண்ணிட்டே இருக்காங்க. யாரா இருக்கும்? சரி ஓகே இதெல்லாம் எடுத்து மறைச்சு வைப்பான்னு சொல்லிட்டு வேகமா டோன் என்ன பண்றான்னா அவங்க கிட்ட இருக்கிற ட்ரக் ஐட்டம் எல்லாம் எடுத்து ஒளிச்சு வச்சுட்டு போய் பார்த்தா வின் தான் நின்னுட்டு இருக்கான். என்ன சார் சடனா என்னோட வீட்டுக்கு வந்திருக்கீங்க, என்னாச்சுன்னு டோன் கேட்க உங்களோட பிரதரோட கேஸ் இதுக்கு மேல என்னால ஹேண்டில் பண்ண முடியாது. நான் என்னதான் ட்ரை பண்ணாலுமே என்னால முடியல. என்னோட சீஃப் தான் இதுக்கு மேல அந்த கேஸை ஹேண்டில் பண்ண போறாரு. கண்டிப்பா உங்களோட பிரதரை கொன்னவங்கள நான் கண்டுபிடிப்பேன்னு சொல்லிட்டு இருக்கான். நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது உங்களோட சீஃப் சரியான ஆளே கிடையாதா? அதை பத்தி சொல்ல முடியுமான்னு கேட்க இப்போதைக்கு என்னால சொல்ல முடியாது, அதுவும் இந்த இடத்துல சொல்ல முடியாதுன்னு சொன்னதோடனுமே சரி ஓகே உள்ள வாங்கன்னு சொல்லிட்டு டோன் கூட்டிட்டு போயிடுறேன். உள்ள போய் பார்த்தா கந்தரகோலமா இருக்குது. அந்த ரூம்ல இருக்கிற ஒரு சில விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது வின்னுக்கே தெரிய வருது டோன் பயங்கரமா ட்ரக் அடிக்டா இருப்பான்றது. அம்மா உங்க கூட யார் இருக்காங்க? ரிலேட்டிவ்ஸ், பேரண்ட்ஸ் இல்லைன்னா உங்களோட பார்ட்னர்? தனியா தான் இருக்கீங்களா இல்ல இவங்க யாராச்சும் உங்க கூட இருக்காங்களான்னு கேட்க நான் தனியா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த மாதிரி தனியான வீட்டுல தனியா இருக்கிறது ஓகே தானே? உங்களோட பிரதரை கொன்னவங்கள கண்டிப்பா நான் கண்டுபிடிப்பேன். என்னோட சீஃப பத்தி உங்களுக்கு தெரியாது, கொஞ்சம் ஆள் சரியில்லை. ஆனா மேனிபுலேட் பண்றதுல அவரை விட்ட ஆளே கிடையாது தெரியுமா? உங்க தம்பியோட அக்கௌண்ட்ல இருக்கிற போஸ்டர்ஸ் எல்லாத்தையும் பார்த்தேன். ஒரு பொண்ணு மட்டும் தான் கமெண்ட் பண்ணியிருந்தா. அதை வச்சுதான் உங்களோட தம்பிக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஃபர்தரா கேஸ மூவ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கான். என்கிட்ட இருந்து உங்களுக்கு என்னதான் வேணும்ட்டோன்னு கேட்க உங்களோட தம்பிக்கு நீதி கிடைக்கணும், நீங்க அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான். கிடையாது, உனக்கு என்ன பிடிச்சிருக்குதுன்னு சொல்லிட்டு டோன் என்ன பண்றான்னா அவனோட ஹார்மோன் செய்யற வேலையை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டான். எனக்கு தெரிஞ்சு இந்த சீரீஸ்லயே அதிகமான டவுட் எனக்கு யார் மேல இருக்குதுன்னா இந்த டோன் மேலதான் இருக்குது. இவன் பண்ற எல்லா விஷயமே மைஸ்டீரியஸாவே இருக்குது. கோனை உருகி உருகி லவ் பண்ணிட்டு எப்படிதான் இந்த வின் பையன் கூட ஒன்னா இருக்க தோணுதோ தெரியல. சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க, கண்டிப்பா இவன் ஒரு செக்ஸ் அடிக்டா தான் இருப்பான். அது என்ன டீப்பா பண்ணுன்னு சொல்லிட்டு கெஞ்சி கெஞ்சி மேலும் மேலும் வாங்கிட்டு இருக்கான். சரி ஓகே நான் போய் குளிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு டோன் அங்கிருந்து கிளம்பிடுறான். இன்னும் என்ன பண்றான்னா டோன் ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கிறான் பேக் சைட்ல இருந்து. நீ இந்த மாதிரி இருப்பான்னு நான் நினைச்சு கூட பாக்கலன்னு சொல்லிட்டு இருக்கான். ஏன் என்ன அரெஸ்ட் பண்ண போறீங்களா இல்ல சார்ஜ் பண்ண போறீங்களா? உங்களை மாதிரி ஒரு சக்கிங்கான ஆபீசரை நான் பார்த்ததே கிடையாது. உங்களுக்கு எப்பெல்லாம் டைம் இருக்குதோ அப்பெல்லாம்
எனக்கு கம்பெனி மட்டும் கொடுக்க முடியுமான்னு கேட்டுட்டு இருக்கான் டோன். உனக்காக நான் என்னனாலும் செய்ய தயார், ஓகேவா? ஒருவேளை உனக்கு என்னோட கம்பெனி வேணும்னு உனக்கு தோணுச்சுன்னா நீ எப்பவுமே எனக்கு கால் பண்ணு. உனக்காக என்னோட டைம் ஃப்ரீயா தான் இருக்கும். உன்னோட தம்பிய பத்தி நீ கவலைப்படாத. அந்த கேஸ்ல கண்டிப்பா நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். கண்டுபிடிக்க தான் போறேன். அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டியூட்டின்னு சொல்லிட்டு வின் ரொம்ப ரொமான்டிக்கா பேசிட்டு இருக்கான். டோன் பயங்கரமா சீட் பண்ணிட்டு இருக்கான். வின் அன்னைக்கு ஈவினிங் மோட பாக்குறதுக்காக காலேஜுக்கு தான் போயிருக்கான். மோட அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு போயிட்டே இருக்கும்போது, எக்ஸ்கியூஸ் மீ மேடம், உங்க கூட கொஞ்ச நேரம் பேச முடியுமா? நான் அப்லோட் பண்ண போஸ்ட்டுக்கு நீங்க மட்டும்தான் கமெண்ட் பண்ணிருந்தீங்க. நான் உங்ககிட்ட ரீசன் கேட்டேன், நீங்க ரிப்ளை பண்ணவே இல்லை. என்னாச்சு? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கன்னு வின் கேட்க, ஓ நான் உங்களுக்கு கமெண்ட் பண்ணியிருந்தேன்ல, ஆனா பர்டிகுலரா யாரையுமே மென்ஷன் பண்ணி சொல்லலன்னு சொல்லிட்டு இருக்கா மோட். ஏதாச்சும் ஆயிடும் நீங்க நினைச்சு ஃபீல் பண்றீங்களா? எதுவா இருந்தாலும் தைரியமா என்கிட்ட சொல்லுங்கன்னு வின் கேட்க, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. சரி ஓகே நான் இங்கிருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு மோட் அங்கிருந்து கிளம்பிட்டேன். இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்து வின்னுக்கு ஒரு மாதிரி டவுட்டா தான் இருக்குது. சரி ஓகே இங்கிருந்து கிளம்பலாம்னு சொல்லிட்டு கார் கிட்ட போய் பார்த்தா அங்க ஒரு நோட் இருக்குது. என்னடான்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தா, நீ இதே மாதிரி பண்ணிட்டே இருந்தா கண்டிப்பா நான் உன்னை கொன்னுடுவேன்னு சொல்லிட்டு நோட் இருக்குது. யார் வச்சிருப்பாங்கன்னு தெரியல. வின்னுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இன்னொரு பக்கம் கிரேட்டா காட்டினா அவனுக்கு நடந்த எல்லா விஷயத்தையுமே அவன் சார்ட் போட்டு எதுக்காக இந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்லிட்டு அத பத்தி தீவிரமா ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கான். சொல்ல போனா ஃபர்ஸ்ட் டே எப்படி நடந்தது, எக்ஸாம் டேல தான் இந்த மாதிரி நடந்தது. அப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த லேடி இடிக்கிற மாதிரி பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் யாருன்னே தெரியாத ஒரு ஆள் கூட செக்ஸ் வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த டைட்டில் பையன் அமைதியா இல்லாம டோம சாக்கடிக்கிற மாதிரி பார்த்தேன். டோம காப்பாத்திட்டேன். அன்னைக்கு இருந்துதான் எல்லாமே வியர்டா நடக்கவே ஆரம்பிச்சிருக்குது. ஆனா நான் எல்லார் கூட இருக்கும் போது டைம் ஒரே மாதிரி கரெக்டா தான் இருக்குது. நான் தனியா இருக்கும் போது மட்டும் டைம் வேற மாதிரி இருக்குது. சடனா ஆர்ட் கேலரிக்குள்ள போனா நான் ஒரு லேடிய பார்த்தேன். அந்த இடத்துக்கு நான் எதுக்காக போனேன்? எல்லாமே வியர்டா இருக்குது. இப்ப என்ன டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு கால் பண்ணி அவனோட ஃப்ரெண்டு கிட்ட கேட்டா, உன்கிட்ட தான் வாட்ச் இருக்குதுல, மூடிட்டு பாருடான்னு சொல்லிட்டு கழுவி கழுவி ஊத்திட்டு காலை கட் பண்ணிட்டான். டைம் எனக்கு இருக்கிற பிரச்சனை மாதிரி இன்னொரு பேஷண்ட்டுக்கு இருக்கிறதா நீங்க சொன்னீங்கல்ல, அவங்க கூட எனக்கு அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. நான் எப்போ வரணும்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணா ரிப்ளை வரவே இல்ல. கால் பண்ணாலும் டைம் அட்டன் பண்ணல. இன்னொரு பக்கம் கோனை காட்டினா பார்ல தான் இருக்கான். சாமன் கிட்ட இருந்து கால் வருது. அட்டன் பண்ணி பேசினா அந்த ஃபாவோட போன் ஆன் ஆகவும் மாட்டேங்குது. அவளும் அதை பத்தி சொல்லவே மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு இருக்கான். அவளை ஹர்ட் பண்ணாம கேளுங்க. அவ சொன்னா பாருங்க, இல்லன்னா நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு கோன் காலை கட் பண்ணிடுறான். என்னதான் கோனுக்கு 1000 வேலை இருந்தாலுமே கிரேட்டை பாக்குறதுக்கு மட்டும் எப்பவுமே தவறுனதே கிடையாது. சாரி ப்ரோ, வரத்துக்கு லேட் ஆயிடுச்சு. நான் ஆல்ரெடி சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்குதா? எனக்கு வந்த சிம்டம் மாதிரி இன்னொருத்தருக்கு வந்திருக்குது. அவங்க கூட பேசலான்னு ட்ரை பண்ணும் போது என்னோட டாக்டர் காலை அட்டன் பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கிரேட், உனக்கு வேற டாக்டர் யாராச்சும் பார்க்கணும்னா என்கிட்ட சொல்லு. கண்டிப்பா நல்ல டாக்டர் என் பக்கம் நிறைய பேர் இருக்காங்கன்னு கொஞ்சம் சொல்ல, ஆல்ரெடி நீ எனக்கு பண்ண ஹெல்ப்பே போதும், இதுக்கு மேல வேற எந்த ஹெல்ப்பும் வேணாம்னு சொல்லிட்டு இருக்கான். கிரேட், நான் பாத்ரூம் போயிட்டு உடனே வந்துடுறேன். உன்னோட கம்பெனி எனக்கு வேணும்னு சொல்லிட்டு கோன் அங்கிருந்து கிளம்பிடுறான். சடனா கோன் பின்னாடி வந்த ஒருத்தன் கோனோட கழுத்துல கத்தி வச்சுக்கிட்டு வா எங்கன்னு கேட்டுட்டு இருக்கான். அம்மா நீ யாரு? அதெல்லாம் உன்கிட்ட சொல்ல முடியாதுன்னு கோன் சொல்ல, சடனா அந்த ஆள் என்ன பண்றான்னா, கோன் அமைதியா இருப்பானா அந்த ஆளை அடிக்க ஆரம்பிச்சுட்டான். ஆக்சுவலி அந்த மர்மமான ஆள் வேற யாருமே கிடையாது, டைம் தான். நான் உன்கிட்ட ஆன்சர் தான் கேட்டேன், கேள்வியை கேட்கலன்னு சொல்லிட்டு பயங்கரமா அடிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு கிரேட்டும் வந்துடுறான். யாருடான்னு சொல்லிட்டு வந்து பயங்கரமா கத்தி விட்டுடுறான். இதை பார்த்ததோடனே டைம் அங்கிருந்து வேகமா ஓடிடுறான். கிரேட், கண்டிப்பா நீ அவனை பிடிச்சதான் ஆகணும்னு சொல்லிட்டு கோன் சொன்னதோடனே கிரேட் என்ன பண்றான்னா வேகமா டைம் பின்னாடி ஓடிடுறான். டைம் கிரேட்டால பிடிக்க முடியாதுன்னு தான் நினைச்சேன். ஃபைனலா கிரேட் என்ன பண்றான்னா டைமை பிடிச்சிட்டான். கிரேட்டை ஹர்ட் பண்றதுல டைமுக்கு சுத்தமா விருப்பமே கிடையாது போல. அதனாலதான் கிரேட்டை அடிக்கும் போது கூட அவனுக்கு அடிப்படாத அளவுக்கு அடிச்சிட்டு இருக்கான். கிரேட் ஃபைனலா டைமோட மாஸ்கை ரிமூவ் பண்ணிடுறான். வெறிக்க வெறிக்க பாக்குறதோட இந்த எபிசோட் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல்.